அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாகராசனம். ஸோ டைகர் போஸ் நல்ல ஒரு ஆசனம். ஸோ இப்போ இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா போட்டுக்கோங்க. வஜ்ராசனா போட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் கையை வந்து இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம மார்ஜாரி ஆசனம் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கணும். 2 உள்ளங்கைக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். 2 கால் முட்டிக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். பின்னாடி பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். இந்த உள்ளங்கைக்கும் இந்த கால் முட்டிக்கும் உங்களுடைய தோள்பட்டைக்கும் இடுப்புக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளி இருக்கணும். அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் வச்சுக்கணும். ஸோ இந்த இடைவெளி வந்து நீங்க மாற்றவே கூடாது. ஸோ வியாகராசனா பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் உடம்பு இறுக்கத்தை போக்குறதுக்காக என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் மார்ஜாரி வந்து அப்படியே ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்க மெதுவா போட்டுறலாம். ஓகே. ஸோ முதல்ல ஆசனம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கேட் போஸ்ல நின்றுக்கோங்க. உங்களுடைய நான் ஃபர்ஸ்ட் வலது காலுக்கு பண்றேன். உங்களுடைய வலது காலை என்ன செய்யணும், இப்படி இடது கால் மேல இந்த மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா, இடது கையை எடுத்து மெதுவா இந்த கணுக்கால் பகுதியில பிடிக்கணும். தேவைப்பட்டா உங்களுக்கு பேலன்ஸுக்காக இந்த கீழே வச்சிருக்க காலோட விரலை வந்து நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு முன்னாடி வச்சிருக்க கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. கையில வந்து கவனம் இருக்கணும். இப்ப என்ன பண்ணா, மெதுவா நீங்க தனுராசனத்துக்கு எப்படி தூக்குவீங்களோ அந்த மாதிரி இந்த காலை மெதுவா அப்படியே தூக்கணும். லேசா மேல பார்க்கணும். அப்படியே ஒரு 10 வினாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். திரும்ப அதே இடத்துல வச்சிடணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாற்றக்கூடாது. ஆப்போசிட் சைடு தான் பண்ணணும். நீங்க வலது கால் அப்படின்னா இடது கையை வச்சு தான் பிடிக்கணும். ஸோ ஒரே பக்கம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பழகுறவங்களுக்குலாம் அப்படி பண்ண முடியாது. கீழே கூட விழுந்துருவாங்க. அதனால ஆப்போசிட்ல பண்ணாதான் உடம்பு இம்பேலன்ஸா இருந்தாலும் சரியாகும். கொஞ்சம் கரெக்டாகவும் பண்ண முடியும். ரொம்ப பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பக்கம் கூட பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது. அடுத்த பக்கமும் பண்ணணும். மேல பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனா இப்படி தூக்குன உடனே பேலன்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு பக்கம் சாயும் இந்த பக்கம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க கவனம் இருக்கணும். நீங்க முன்னாடி வச்சிருக்க இந்த கை, அப்புறம் கால் முட்டி, பின்னாடி பாதம், இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு கவனம் இருக்கணும். அப்படி கவனம் இருந்தா தான் எல்லா பக்கமும் பேலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் தூக்கணும் அப்படின்னு கிடையாது. முதல்ல ஆரம்பத்துல மெதுவா கொஞ்சமா பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணலாம், நல்லா தூக்கலாம். ஸோ முதல்ல ஆசனம் செய்யும்போது மெதுவா செஞ்சு பாருங்க. மெதுவா காலை தூக்கி பாருங்க. நீங்க படக்குன்னு தூக்குனீங்க அப்படின்னா பேலன்ஸ் கிடைக்காம ஏதாவது ஒரு பக்கம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வந்து இந்த ஆசனத்தை போட்டு பாருங்க. தனுராசனா போடுறவங்களுக்கு இந்த ஆசனம் கொஞ்சம் எளிமையா வரும். ஏன்னா தனுராசனத்துல வந்து இந்த மாதிரி காலை புடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி மேல நல்லா தூக்கி பழகிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆசனத்துல தூக்கும்போது உங்களுக்கு நல்லா என்ன செய்யும், அந்த கால் தைலாம் வந்து மேல வரைக்கும் வரும். ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி கால் மேலே தூக்க முடியல, ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறவங்க, நீங்க இந்த மாதிரி கேட் போஸ்ல நிக்கணும். கேட் போஸ்ல நின்னுட்டு ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி தூக்கி என்ன செய்யணும், லேசா மேல ஸ்ட்ரெச் குடுத்து பயிற்சி பண்ணியிருக்கணும். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க செய்யும்போது நல்லா உங்களுக்கு சௌகரியமான ஆடைய தான் நீங்க பயன்படுத்தணும். இப்ப நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பண்றேன் அப்படிங்கிறதுக்காக, நீங்க இந்த மாரி இறுக்கமான பேண்ட் அந்த மாரி போட்டு பழகுனீங்கன்னா வராது. நம்ம நல்லா பழகிட்டோம், நமக்கு நல்லா வருவோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி ட்ரெஸ் போட்டு பண்ணும்போது நமக்கு அந்த ஆசனம் வந்துரும். ஆனா நம்ம பயிற்சி பண்ணும்போது, பழகும்போதெல்லாம் இந்த மாரி ட்ரெஸ் போட்டு நீங்க பண்ண வேண்டாம். கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரியான ட்ரெஸ் போட்டு பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு ஆசனமும் நல்லாவே வரும். ஸோ அதே மாரி அடுத்த பக்கம். இந்த பக்கமும் கால நீட்டி மேல அப்படியே ஸ்ட்ரெச் குடுத்து பார்க்கணும்.
ஸோ தேவைப்பட்டா அந்த ஹிப் ஓப்பனிங் உங்களுக்கு ஏதாவது தெரியும். இப்ப நம்ம பட்டர்ஃப்ளை, வத்த கோணாசனம் அந்த மாதிரி பயிற்சிலாம் குடுத்துட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த ஆசனம் நல்லாவே வரும். ஸோ நம்ம வீடியோலயே நெறைய குடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து பயிற்சி பண்ணி பாருங்க. ஸோ ஆசனம் முடிச்சதுக்கப்புறம், இந்த மாரி வஜ்ராசனம் உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கைய முன்னாடி வச்சு, அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த வியாகராசனா போடுறீங்க இல்லையா? இப்ப கால இப்படி புடிக்கிறீங்க. இந்த ஆங்கிள்ல இப்படி புடிக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை இப்படி புடிச்சு பண்ண முடியல அப்படின்னா, இப்படி புடிங்க. இன்னர் சைட். இந்த மாரி புடிச்சு கூட என்ன செய்யலாம்? நீங்க மெதுவா அப்படியே தூக்கி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு முதல்ல எப்படி வருமோ, அந்த மாரி நீங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். வஜ்ராசனா அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட். கொஞ்சம் தோள்பட்டையெல்லாம் இறுக்கமா இருக்கிறவங்கலாம் நீங்க வந்து என்ன செய்யணும்னா, ஆசனம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாரி தோள்பட்டைக்கான வார்ம் அப்லாம் வந்து நீங்க செஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் ஆசனம் எளிமையா இருக்கும். இல்ல தொடர்ச்சியா நான் உடற்பயிற்சிலாம் செய்றேன், யோகாலாம் நல்லா செய்வேன், மத்த ஆசனங்கள்லாம் நல்லா போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த ஆசனம் வந்து செய்யும்போதே வந்து எளிமையாவே வந்துரும். ஸோ இப்ப பார்த்தா இந்த ஆசனத்த தொடர்ச்சியா வந்து பயிற்சி பண்ணிட்டே வாங்க. உடம்போட இம்பேலன்ஸ வந்து சரி பண்ணும். நம்மளோட ஹார்மோன வந்து நல்லா பேலன்ஸா வச்சுக்கிடும். ஸோ பேக் பெயின் இருந்தா கூட சரியாயிரும். ரொம்ப ஒரு நல்ல ஆசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.